இத்தனை நாட்கள் அரசியல் பேசாத ஒரு தற்குறி திடீர்னு நெய்வேலியில் ரைடு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தல் இதுதான், கடைசி தேர்தல் இதுதான். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம வீஸ் எப்படி இருக்கீங்க? சளி பிடிச்சிக்கிச்சு, கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த நாதாரி இருக்கான்ல, கண்ணாடி போட்ட கருங்க, இவனை நம்ம பசங்க நேற்றுலேருந்து வச்சு செய்யின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாமல் வந்ததெல்லாம் பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. ஏன்னா ஒரு கட்சியோட தலைவரை பற்றி உனக்கு ஒரு விமர்சனம் இருந்தால் அந்த கட்சி சார்பாக இல்லை அவருடைய கருத்து சார்பாக நீ விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இவன் பண்ணுறது எல்லாமே ஒரு தனி மனித தாக்குது. ஓகேங்களா? அதாவது விஜய் மேலே இவனுக்கு அவ்வளோ வன்மமாக என்னென்னலாம் நமக்கு தெரியல. நாய் ஒரு வேளை வீட்டு வாசல் முன்னாடி கடந்து எட்டி வச்சு அனுப்பிட்டாங்களான்னு தெரியல, அந்த காண்டில் பேசுகிறானா நமக்கு தெரியாது. பட் வன்மத்தின் உச்சம் அந்த அளவுக்கு தான் இவன் பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி இவன் தற்கொலைத்தனமாக நிறையா விஷயங்கள் பேசுவான். ஆனால் இப்போ ரீசெண்டாக பேசின வீடியோவில் விஜயர்களுடைய படிப்பை பற்றியும் விஜயர்களுடைய இப்போ படத்தின் அவருடைய சம்பளத்தை பற்றியும் விமர்சனம் பண்ணியிருக்கான். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கண்ணாடி போட்ட கருங்குரங்குக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி நம்ம பதில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து டான் வந்து சேர்ந்துடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே விஜயவர்கள் வந்து ஜோசப் விஜய்னு அடையாளம் பண்ணது ஒரு தற்கொலை பரதேசி. அது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியோட சங்கியோட எச்ராஜா தான் அந்த வேலையை பண்ணேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவரும் வந்து தைரியமாக ஆமாண்ணா நான் ஜோசப் விஜய் தான் இப்போ என்ன அப்படின்றத ஓப்பனாக சொல்லிக்கிட்டாரு. இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஜோசப் விஜய்னா ஜோசப் விஜய்னு அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவரை வந்து இன்ட்ரடியூஷன் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணி அதே பேரில் தான் பார்த்துருந்தாங்க. அவர் யாரும் கிறிஸ்டினாவோ இல்லை இந்துவாவோ முஸ்லீமோ பார்க்கல. அவர் ஒரு நல்ல நடிகர், எல்லாருக்கும் பிடித்த நடிகர், இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரியப்பட்ட ஒரு தலைவர், அப்படி இருக்கிறார், அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறார். இப்போ இவர் லயோலா காலேஜில் படித்ததை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏண்டா அவர் லயோலா காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 32 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருப்பார். அந்த டயத்தில் அவங்க அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சேர்த்து விட்டாராம். எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணி ஆனால் இவர் வந்து அதையும் மடிக்காமல் பாதியில் ஓடி வந்துட்டாராம். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அவன் பையன் தானே. அவன் அதே 5 வயசு 10 வயசு 15 வயசு 18 வயசுன்னு 20 வயசுன்னு அந்த வயசு கிராஸ் பண்ணி வர பையன் தானே. அந்தந்த வயசில் என்னென்ன சேட்டைகள் எல்லாமே செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சு தானே வருவாங்க. இவ்வளோ பெரிய வீட்டு பணக்கார பையன் இல்லை இவ்வளோ பெரிய டேரக்டரோட பையன் நம்ம இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருந்துக்கணும், நம்ம இவ்வளோ பொறுப்பாக இருந்துக்கணும் அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? அந்த வயசில் யாருக்கும் அந்த எண்ணம்லாம் வராது. அந்த வயசில் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும்னு ஆசைப்படுறது தாண்டா வயசு. அதுக்கு பேர் தாண்டா வாலிப வயசு. அந்த வாலிப வயசில் நீ எங்கேயாவது வாழாட்டிட்டு இருந்திருப்பான், அவங்க வாழை வச்சு பிடிச்சி என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால உனக்கு எங்கேயும் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது. வாங்கின அடி அப்படி. அதனால் அந்த வயிற்றுச்சலில் நீ மற்றவங்க மேலே கொட்டுற. இப்போ விஜயர்கள் அந்த டயத்தில் படிக்கிறாரு, படிக்காமல் போகிறாரு, பாதியில் வந்துடுறாரு அப்படின்றதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம். இன்றைக்கி படித்தவங்க எல்லாருமே பெரிய இடத்துல வந்து உட்காந்துட்டாங்களா? இல்லை படித்தவங்க தான் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களா? நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் டிவி ஆத்தினவர் அப்படின்றது கதை இருக்குது தெரியுமில்ல? அப்படி தான். ஸோ இங்கே யாரும் படித்தவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள், படித்தவர்கள் மட்டும்தான் அறிவாளிகள், படித்தவர்கள் மட்டும்தான் பெரிய பெரிய ஞானிகள்லாம் கிடையாது. இன்றைக்கி படிக்காமல் இருந்த நிறையா பேர் தான் பெரிய பெரிய பொசிஷனில் போய் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் பக்குவப்பட்டவங்களாக இருக்காங்க. அவங்க தான் நம்ம வந்து ரோல் மாடலாக தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கும் பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே படிப்பு அப்படின்றது ஒரு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பண்பு அப்படின்றது முக்கியம். மக்கள் மனசில் பிடிக்கிற இடம் அப்படின்றது முக்கியம். ஸோ அதில் அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நீ சொன்ன மாதிரி அதே காலகட்டத்தில் தானே உதயநிதி அவர்களும் அந்த இடத்துல படிச்சிருப்பார். ஸோ அந்த டயத்தில் அவர் படிக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சரி, அவர் அங்கே படிச்சுட்டு வந்துட்டார்ல, அவர் ஒருவேளை முடிச்சுட்டே வந்துட்டார்னு வச்சுக்கோப்பா. இவர் முடிக்காமல் வந்துட்டார். அவர் முடிச்சுட்டே வந்துட்டார். தனியாக நின்று திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் தனியாக சிஎம் கேண்டிடேட்டு நிற்க சொல்லிட்டா பார்க்கலாம். எங்கள் உதயநிதி அவர்களை தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம்னு இல்லாமல் நீ திராவிடத்திலே ஒரு பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து அவரை மட்டும் அவர் பின்னாடி ஆளை சேர்த்துற சொல்லு. 234 தொகுதிக்கும் ஆளை போட்டுற சொல்லு. நான் இப்படியே இதை விட்டு ஓடி போயிடுறேன். ஏண்டா பண்ணிக்கு போகிறத பண்ணி வாயில் வந்ததெல்லாம் பேசணும்னு வச்சுக்கேன். வண்டியாக செய்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும்.
எல்லாரும் ஒரு அளவுக்கு மேலே சரி அந்தந்த கட்சியில் பதவியில் இருக்காங்க அப்படின்றனால அவங்களாம் வந்து ரொம்ப அடக்கி வாசித்து ஓரளவுக்கு பேசுகிறாங்க. நீங்கள் கொத்தடி மீசாக உட்காந்துக்கிட்டு 200 காசுக்கு இஷ்டத்துக்கு பேசலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே எல்லாருக்கும் பொறுமை இருக்காது. எல்லாருக்கும் ஒரு லெவலு தான். அதுக்கு மேலே போனாங்கன்னா அவங்களும் வந்து இறங்கி செய்வாங்க அப்படின்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்டா. கண்ணாடி போட்ட கருங்குறங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களுடைய இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் வந்து சரியாக போகலையா. ஸோ அதனால் அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாரா. அவர் வந்து இப்போ இந்த லாஸ்ட் 5 படங்களில் அவர் வச்சு சம்பாரிச்சு வச்ச காசை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டாராம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கூமுட்டைன்னா இந்த கண்ணாடி போட்ட கருங்குறமாக தான் இருப்பான். ஏண்டா இப்போ லாஸ்ட்டாக 5 படத்துக்கு நீ சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கிங்க, ஒரு 1000 கோடி ரூபா இப்போ சம்பாரிச்சிட்டாருன்னு வச்சுக்கேன். அவர் லாஸ்ட்டாக சம்பாரித்த இந்த ஒரு 4-5 படத்தில் சம்பாரித்த இந்த 1000 கோடியை பாதுகாக்கிறதுக்கு இவர் வந்து இந்த அரசியலில் குதித்து இவங்கள மாதிரி நாய்ங்கள்ட்டெல்லாம் வந்து அவர் கெட்ட பேர் வாங்கணும், நீங்களாம் அவரை ஏசுவீங்க, நீங்களாம் வசப்படுவீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அவர் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு அவர் என்ன டேய் உங்களை மாதிரி தற்கூரியாடா, நீங்கள் தான் தற்கூரி பரதேசிங்க, அவருமா இல்லை அவரை ஃபாலோ பண்ணுற நாங்களுமா? ஏன்டா இன்றைக்கி டேட்டுக்கே அவர் வந்து ஒரு 4-5 படத்தில் சம்பாரிச்சிருக்காருன்னா ரஜினிகாந்த் மாதிரியோ இல்லை மற்ற நடிகர்கள் மாதிரியோ எந்த அரசையும் விமர்சிக்காமல் ஏதோ அம்மா சென்டிமெண்ட்டு, தம்பி சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, நான் 4 படத்தில் போலீஸாக 4 படத்தில் டானா நடித்து இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அவர் தாராளமாக ஒரு 2000-3000 கோடி சம்பாதிக்கல மேடம். மூதேவி அரசியலை பற்றி பேசினா தானே நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க, நீங்களோ இல்லை மற்றவங்களோ. அவர் அரசியலை பற்றி பேசாமே அவர் ஜாலியாக படங்கள் நடிச்சுட்டு போயிருக்கலாமே. ஆனால் அவர் அந்த 2013 காலகட்டத்திலேருந்தே அவர் அரசியலை பற்றி தன்னுடைய படங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் உனக்கும் பிரச்சனை, அம்மாவுக்கும் பிரச்சனை. அதனால தான் 2 பேருமே அவருடைய படங்களுக்கு காவலனுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க, தலைவாக்கு அம்மா ப்ரெஷர் கொடுத்தாங்க. இதெல்லாம் மீறியும் நீங்கள் என்னடா லோக்கல், நீங்கள் என்னடா எனக்கு ப்ரெஷர் கொடுத்து நான் நேஷ்னலில் கேட்கிறேன்டான்னு நேஷ்னல் இஷ்யூஸ் எடுத்து படத்தில் பேசினவரா தளபதி. அந்த டயத்துலேயே நீ சொல்கிற இந்த மாஸ் இப்போ இருக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மாஸ் கட்டினவர்றா. நீ சொன்ன இந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்கெல்லாம் வந்து அவர் அன்றைக்கே வந்து முடிவு கட்டிட்டு போனவர். ஆனால் நீங்கள் இன்றைக்கும் இடி ரைடு வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது உங்ககிட்ட. இஷ்டத்துக்கு உட்காந்து அடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீ அவரை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அவருடைய படிப்பு பற்றி பேசுகிறதுக்கோ அதுக்கு ஒன்று தகுதியே கிடையாது. இதில் நீ வேற வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் பற்றி பேசுகிற யூடியூபர்ஸில் ஒரு சில பேருக்கு ஃபயர் விட்டுட்டு தெரியல, தைரியம் தான் என்கிட்ட வந்து பேச அப்படின்னு. ஏன் நீ வா பேசு என்கிட்ட, என்னை கூப்பிடு, நான் வரேன்டா அவங்கள உட்காந்து பேசுகிறதுக்கு. அது என்ன அவர் வந்து கட்சியில் இருந்து அவங்க பொறுப்பில் இருந்தால் மட்டும்தான் கூப்பிட்டு பேசுவியா? எதுக்கு? என்ன மாதிரி என்ன செய்ய நான் பொறுப்பில், நான் வந்து சாதாரண ஒரு பாமர மக்களாக இருக்கிற நான் கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கடா மூதேவிங்களா. அதுதானே நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு தானே எங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க. உங்கள் அப்பா அதுக்கு தானே இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு ஆளை விட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு திடீறீங்க. ஏன்டா பிச்சைக்கார பயலுங்களா? எங்ககிட்ட ஓட்டு பிச்சை எடுக்க வந்து காலில் விழுந்து நக்கிற கூட்டம் நீ உட்காந்து பேசிக்கிட்டு தெரியுற, நீ ஃபயர் விட்டுட்டு தெரியுற. நான் இப்போன்னு சொல்கிறேன், நீ சரியான ஆம்பளையாக இருந்தேன்னா வா, நாம் 2 பேர் உட்காந்து லைவ் பண்ணுவோம். எனக்கு ரெடி, ஐஎம் ரெடி உட்காந்து பேசுறதுக்கு. உனக்கு தைரியம் இருந்தால் வா. நான் கட்சிக்காரனாலாம் பேச மாட்டேன். நான் டிவிகே மெம்பராக இருந்துட்டு போகிறேன். ஏன்னா இப்போ நான் டிவிகே மெம்பராக இருந்தால் இதுக்கு முன்னாடி ஒன்று டிஎம்கே ஓட்டு போட்டிருப்பேன், இல்லை ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருப்பேன். இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று ஓட்டு போட்டிருப்பேன். இல்லை விஜயகாந்தோ இல்லை நாம் தமிழர் சீமானோ யாருக்கோ ஓட்டு போட்டிருப்பேன்ல. என் ஓட்டு யாருக்கோ விழுந்திருக்கும்ல தமிழக அரசியலில். இன்றைக்கி தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அப்போ இந்த 4 பேருலையும் கேள்வி கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது. அதுலேயும் நான் முக்கியமாக யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னா அவனுக்கு வச்சு செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. புரியுதா? ஸோ அப்போ அதனால் நான் ஒரு பாமரனா என்னோடய கேள்வி கேட்குறேன், அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டா பரதேசி. அதை விட்டுவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு டிவிக்கேல இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு கலாய்க்கலாம், அவங்கள வச்சு ஏதாவது வந்து வார்த்தையை பிடிங்கி விட்டு அதை கட் பண்ணி வீடியோ போட்டு எடிட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. நடக்காது தம்பி, நடக்காது. அதனால் வந்து முதல்ல வந்து நீ ஒரு சாதாரண பாமர மக்கள்கிட்ட வந்து பேசு, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லைன்னு வச்சுக்க, அவங்க செருப்பை சாணியில் முக்கி ஒன்று அடிப்பாங்க, அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு அங்கே கொடுக்குற அந்த 200 காசை வாங்கிட்டு உட்காந்து திருப்பி என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு நாங்கள் திருப்பி மிதிப்போம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.